என்கிட்ட மோஸ்ட்லி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு ஃபுல் OLL தெரியுமா அண்ட் ஃபுல் PLL தெரியுமா? அண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்ல ஒரு பர்சனல் கொஸ்டின் மாதிரி. பட் இதையும் தாண்டி சம் லெஜெண்ட்ஸ் கேட்பாங்க, ப்ரோ எனக்கு வந்து ஃபுல் PLL தெரியும் பட் என்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 minutes வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சம் அல்ட்ரா லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் OLL அண்ட் PLL தெரியும் பட் என்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 50 seconds to 1 minute இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் வாட் ஒரு நிமிஷமா ஃபுல் OLL PLL தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆகிறதா சிரிக்கிறதா அழுவதா கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு கமெண்ட் என்ன அந்த ஒரு மெசேஜ் என்னை வந்து கண்டிப்பாக மூட் ஆஃப் பண்ணிடும். எதனால எனக்கு அந்த கமெண்ட் வந்து மூட் ஆஃப் பண்ணுதுன்னா, எனக்கு வந்து ஃபுல் OLL தெரியாது பட் வந்து ஐ எம் சக்ஸஸ்ஃபுல்லி sub 20 அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் OLL PLL அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு எதனால இவங்களால டைம் டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் இதெல்லாம் நான் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல் OLL அண்ட் ஃபுல் PLL எப்போ எந்த டைமில் கற்றுக்கிட்டா உங்களால் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும் உங்கள் டைமிங்ஸ்ன்றதை தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் வெல்கம் டு MA கியூபிங். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எதனால எல்லாரும் எடுத்தோன்னே ஃபுல் OLL அண்ட் PLL கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் இப்போ ஒரு பிகினர் மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். அண்ட் பிகினர் மெத்தட் சால்வை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். பிகினர் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா க்ராஸ் கிரியேட் பண்ணணும். க்ராஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் என்னென்னா ஃபர்ஸ்ட் லேயர் கார்னர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. கார்னர்ஸை சால்வ் பண்ணோடனே அண்ட் செகண்ட் லேயரோட எட்ஜஸை சால்வ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம இந்த 2 லேயர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்னன்னா 3 ஸ்டெப்பு பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிராஸ் கிரியேட் பண்ணோம், அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம், அண்ட் இந்த செகண்ட் லேயரோட எட்ஜஸை சால்வ் பண்ணோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து லாஸ்ட் லேயரை சால்வ் பண்ண போகிறோம். ஒரு பிகினராக லாஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அண்ட் தென் எல்லா எட்ஜஸும் அதோட சென்டரோட மேட்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அல்காரிதம் பண்ணி அண்ட் தென் எல்லா எட்ஜஸையும் மேட்ச் பண்ண வைக்கிறதுக்கு எது வரைக்கும் ஆட்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் தென் என்னென்னா எல்லா கார்னர்ஸும் அதோடைய இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அல்காரிதம் பண்ணுவாங்க. அந்த அல்காரிதம் பண்ணி கார்னர்ஸ் தான் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் அந்த அல்காரிதம் பண்ணுவாங்க. அண்ட் தென் கார்னர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. இந்த சால்வ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 2 லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் அண்ட் இந்த ஒரு லேயரை சால்வ் பண்ண மட்டும் 4 ஸ்டெப்பு. இதனால என்னென்னா எல்லாரும் பிகினர் மெத்தடில் க்யூப் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டு அண்ட் CFOPக்கு மாறும்போது எடுத்தோன்னே OLL அண்ட் PLL கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா CFOPை பார்த்தோன்னே அதில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கிராஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அண்ட் F12 பார்த்தோன்னே என்னென்னா F12 ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் F12 கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபுல் OLL பார்த்தீங்கன்னா மொத்தம் 57 கேசஸ் இருக்குது. அண்ட் 2 லுக் OLL பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கேஸ் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி PLL பார்த்தீங்கன்னா 2 லுக் PLL 6 கேஸ் அண்ட் ஃபுல் PLL பார்த்தீங்கன்னா 21 கேஸ். என்னதான் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணாலும் சரி, ஒரு கையிலையோ 2 கையிலையோ கால்லையோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அந்த 57 OLL கேசஸ் இல்லைனா இந்த 21 PLL கேசஸ் இதை தவிர்த்து வேறு எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆனால் கிராஸ் அண்ட் F12 மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இதுதான் வரும், இந்த கேஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. எந்த காம்பினேஷனில் வேணாலும் வரலாம். அதனால என்னென்னா F12 உங்களால் அல்காரிதமாக கற்றுக்க முடியாது, உங்களால் இன்ட்யூட்டிவாக தான் கற்றுக்க முடியும். அண்ட் இன்ட்யூட்டிவாக கற்றுக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமையே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் என்னென்னா இப்போது நீங்கள் F12 கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீ அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவேன் F12 இன்ட்யூட்டிவாக கற்றுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் கற்றுக்கிற எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கும் நான் வந்து என்னென்னா ஒரு தனி வீடியோ போடுறேன். F12 எப்படியெல்லாம் ஒரு பிகினர்லேருந்து அட்வான்ஸாக எப்படி கற்றுக்கலாம், எப்படி அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலான்றத ஒரு தனி வீடியோலேயே நான் போடுறேன். பட் இந்த வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் OLL அண்ட் ஃபுல் PLL எப்போ கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் PLL பார்த்தீங்கன்னா sub 30 கன்சிஸ்டண்ட்டாக வந்ததுக்கப்புறம் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் sub 30 வர்றது ஒரு பெரிய பிக் டீலே இல்லை, யார் வேணாலும் வரலாம். அதுவும் CFOP தான் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பிகினர் மெத்தட்லேயே நம்மளால் ஈஸியாக sub 30 வர முடியும். ஆனால் CFOPல sub 30 வர்றது என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தெரியும்.
அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. இப்போ sub 30 வரதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு பேசிக்கான டிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபிங்கர் ட்ரிக்ஸ் இருக்கணும். நல்ல ஃபிங்கர் ட்ரிக்ஸ்னால் ரொம்ப ரீக்ரிப் இப்படின்லாம் டேர்ன் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக ரிஸ்ட்டை டேர்ன் பண்ணால் போதும். உங்கள் மொத்த கையை இப்படி வச்சு திருப்பணும்னு அவசியம் இல்லை. ரிஸ்ட்டை வச்சு டேர்ன் பண்ணி அந்த அளவுக்கு கையை என்ன சொல்ல ரீக்ரிப்னா இங்கேருந்து இங்கே இப்படிலாம் பிடிக்கிறத விட்டுட்டு ஜஸ்ட் சிம்பிளான உங்களுடைய ரீக்ரிப் சிம்பிளாக இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் ஃபிங்கர் ட்ரிக்ஸும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கையை எடுக்காமே நீங்கள் ஒரு அல்காரிதமாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் sub 30க்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் sub 30 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் PLL கற்றுக்கலாம். இப்போ ஃபுல் OLL கற்றுக்கணுன்னா எப்போ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா sub 15 வந்தோடனே. sub 15 வர்றது உண்மையிலே ஒரு பெரிய டாஸ்க்குன்றே சொல்லலாம். பட் ஃபுல் OLL இருந்தால் தான் sub 15 வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. 2 look OLLலே நம்மளால் ஈஸியாக sub 15 வர முடியும். அண்ட் அதுக்கு கொஞ்சம் டெடிக்கேஷன் அண்ட் நல்ல F12 இருந்தால் ஈஸியாக நம்மளால் வரலாம். அண்ட் இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், எனக்கு ஃபுல் OLL தெரியும், ஃபுல் PLL தெரியும், நான் sub 15 வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னடா கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு தனி வீடியோவில் சொல்லலாம். அது மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.